ஏவலாய் எந்தனுக்கு இப்பிறவியானதிலே பள்ளி கொண்டு நான் இருந்த பாம்புராசந்தனையும் வெள்ளிமணி மெத்தையையும் வீட்டிருக்கும் ஆசனமும் மூன்று பேரும் என்னுடனே பிறக்க சமூல பொருளே தான் படைக்க வேணுமென்றார் மாயனிது உரைக்க மறையோ நகமகிழ்ந்து தூயவரும் அந்த படியே தெளிந்திருக்க படைக்கும் பொழுதில் பரதேவரெல்லோரும் அடைக்கலமே மாயின் அடியென தண்டனிட்டார். தெண்டனிட்டு தேவரெல்லாம் செப்புவாரம்மானை மண்டலமெங்கும் மயமாய் நீரைந்தோனே எங்களை லோகமதில் இப்போ படைப்பீரால் மங்களமாயுள்ள வலுவோம் பேலவதுவோம் ஆயனுக்கு நாங்கள் ஆடிபணிந்து ஏவல் செய்ய நேயனே நீரும் நெறியாய்ப்படையும் என்றார். ஈசர் மகிழ்ந்து இப்படியேதான் படைக்க வாசத்த சரதரும் வந்து தீநகரனும் மகவாசையுற்று மகாபரனை தான் நோக்கி அகப்பாசை மற்று அதிக தவம் இருக்க நாதன் அறிந்து நல்மறையை தான் பார்த்து பாதக அரக்கன் 10 சீரத்தானின் தேவர் துயரமர திருமால் தசரதற்கு மூவருடன் கூடி உலகமதிலே பிறக்க அரக்கர் குலமரவே அம்மை சீதாலட்சுமியை இரக்கம் போலுள்ள ஏற்ற தினகரற்கு மகவாய் பிறக்க மறைதான் வீதித்தபடி செகமீதில் ஞான சிருஷ்டி சீவமயமாய் இப்படியே வேதத்து எழுத்தின்படியாலே அப்படியே ஈசர் அமைக்க துணிந்தனராம். உடனே தசரதற்கு உற்ற திருமாலை திடமாய் பிறவி செய்ய என துணிந்தார். அப்போது ராமரன ஐயா திருமாலை இப்போது படைக்க ஈஸ்வரனால் சம்மதிக்க படைக்கும் பொழுது பரமசிவனாரும் நடக்கும் திருமால் நாதனை பார்த்து துரைப்பார். அவ்வுலகில் என்னை அதிக தசரதற்கு இவ்வுலகு விட்டங்கு என்னை பீரவி செய்ய வந்த விவரம் வகை வகை ஐஸ்வரரே எந்தனுக்கு தானமைத்து என்னை அனுப்பும் என்றார்.
மாயனது கேட்க மறையோ நகமகிழ்ந்து சுத்துயவரும் அங்கே சொல்லுகிறார் அம்மானே. பரலோகமென்ற பைம்பொன் கைலையதில் சாலோகம் தன்னில் தானிருந்த மாமுனிவர் சுத்துசுவீசு மாமுனியோம் சுகசீல மாமுனியோம் விசுவாசமாயிருந்து விசாரமிட்டாரம்மானை. வாரம் தோசுவீசு மாமுனியே நிகழும் நீரும் நாமும் கூடி நீ நீளத்தில் போயிருந்து நானும் ஒரு பெண்மதலை நல்ல மகவாக தானும் ஒரு ஆண்மதலை தலைவந்தனை வாங்கி சம்பந்தமாகி தானிருந்து நாடாண்டு உம்மந்தமான உதவி பெற வேணுமென்று இருவேரும் இருந்து என்னை நினைத்து மாமுனிவர் ஒரு வேத்தி வேள்வி ஓமமது வளர்க்க இந்த படியே இவர்கள் இரு மாமுனியும் எந்தனை நோக்கி இருந்தார்கள் தவசு கண்டீர். அல்லாமல் விண்ணும் அரக்கன் ராவணன் தனக்கு கொல்லாமல் கொல்ல ஒரு குருமுனிவன் சாபமுண்டு. அரக்கன் வரம் வேண்டி அவன் போகும் அவ்வளவில் இரக்கமாய் மாமுனியும் இருந்தானே தவசதிலே. தவசுலை பாராமல் தலைவத்து அரக்கனுந்தான் பவசு மதமாய் பாடுவது அறியாமல் முனியை அவன் காலால் ஒத்தி நன்காணும் மானே. ஆனியாய பாவி அரக்கன வந்தனுக்கு கூறினான் மாமுனியும் கொள்ளை கொண்ட சாபமது. தூரின சாபம் துல்லியத்தை நீர் கேளும் மாலை மீக போற்றி வாய்த்ததவம் நிற்கையிலே காலெடுத்து ஒத்தினையே கள்ளா உந்தனுக்கு இந்த தவசுதனில் ஈஸ்வரரை தான் நினைத்து உந்தன் தனை அறுக்க ஒரு ராமமானமதாய் வந்து பிறந்திடவும் மாயனதை எடுத்து துசுவீசு மாமுனிவன் தசரதராய் பூமிதனில் பிறந்து இருந்திடவும் பெண்ணு சுகசீல மாமுனியும் நகராய் வந்து பிறந்திடவும் வேமுனிக்கு லட்சுமியும் வில்லோடு தித்திடவும் ராமபாணத்தோடே ராமர்த்த சரதற்கு முராகமத்தின்படியே உலகில் ஊதித்திடவும் பாணமது தன்னாலும் பத்தினிதன் கற்பாலும் நாணமது கெட்டரக்கா உன் நல்லதலை பத்திழந்து சேனை தளமிழந்து சிரமிழந்து வாழ்விழந்து வானரங்கள் வந்து உன்
வையகத்தை சுட்டழித்து உன் சடலமெல்லாம் உளுத்து பொழுத்து தன் சடலப்பட்டு சண்டாளானி மடிவாய் வேண்டு வேந்தவசு விமலந்தனை நோக்கி ஆண்டு 12 அவந்தவசு நின்றனே நின்ற தவத்தின் நிலைமை அறிந்து ஊமையாய் அன்றைக்கு வந்து அருளினாராயிளையாம் உரைத்த மொழி கேட்டு உற்ற முனிதனுக்கு துரைத்தனமாயித்தனையும் சொல்லி வீடை கொடுத்தேன் இப்படியே மாமுனிக்கு ஏந்திருக்கும் இவ்வரங்கை அப்படியே துசுவீசு மாமுனியும் சுகசீல மாமுனியும் நம்மை வருத்தி நெட்டை செய்யுகிறார் ஓ முனிக்கு நல்ல ஒழுங்கு செய்ய வேணுமல்லோ அல்லாமல் தேவாதி அவையாம்போருக்கரிது எல்லாம் இது கண்டு பிறவி செய்தோம் என்றார் நல்லது காணண்டு நல்லதிரு லட்சுமியை வண்ணமுள்ள பெட்டகத்தில் வைத்தார்காணீஸ்வரராம் ராமமானமதையும் நன்றாய் வீரவி செய்ய ஸ்ரீராம ஸ்ரீயம்பகனுக்கு சிவனுமாக மகிழ்ந்து என்ன விதமாய் இந்த பிறவி செய்வோம் என்று பொன்னோம்பலத்தோர் புத்தி நொந்து தான் இருந்தார் ஈஸ்வரரும் அப்போ ரத்னகிரிதனிலே ஈஸ்வரனு வேள்வியது தானே தான் வளர்க்க வேள்வி வளர்ந்து விமல நுருவேற்ற ஆவி திருமால் அப்போது உபாயமதாய் திருக்கணை காலில் செய்ய நரம்புருவி கருக்கணமாய் ராம பணக்கணையுட கணையெனவே உறுதி கொண்டு வேள்விதனில் விட்டறிந்தாரம்மானே பிருதி கொண்டு லட்சுமியும் பிளத்த தீர்க்கரத்தில் துண்டு மீறலில் செய்ய துய்ய நரம்புருகி வேண்டும் பெரிய வீரவில்லிதனவே ஆறுமந்தவில்லை அம்பேற்ற கூடாமல் ஸ்ரீராமரேற்ற சிந்தித்தாரம்மானை. பயங்கரமா அரிகோவலசிசர் கதை எழுதிட்டு வந்துட்டார். அவர் என்ன கதையை அங்கே படித்தாரோ அந்த கதை அவ்வளோத்தையும் எழுதிட்டு வந்துட்டார். நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம இது பார்த்தோம். நாமும் ஸ்ரீராமராக வாழ வேண்டும். ஸ்ரீராமருக்கு இங்கே நிறைய, ஏன்னா அவர் அவருடைய வாழ்க்கையில் அவர் ஒரு பெரிய ஒரு தத்துவம் வாழ்க்கை ஸ்ரீராமர். ஸ்ரீராமராக நாம் வாழ முடியுமா இந்த உலகத்தில்? கண்டிப்பாக முடியும். நாம் ஆறறிவாக நாம் வாழுகின்றோம், தியானம் செய்கின்றோம், தவம் செய்கின்றோம், பிரார்த்தனை செய்கின்றோம். எண்ணமில்லாத அந்த தியானம் நமக்கு கைகூடி விட்டது. அந்த சிவபெருமான் இருக்கின்ற அந்த கைலைக்கு நாம் சென்று விட்டோம். அதுக்கு அப்புறம் ஒழுக்கமாக வாழ வேண்டும். நானும் இறைவன் என்பதை நாம் படைத்து விட்டோம். இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் இறைவன் என்று நாம் படைத்து விட்டோம். அதுக்கப்புறம் நாம் இந்த ஒழுக்கமாக வாழ முடியுமா? ஒரு தந்தை சொல்லுகின்றார்,
இல்லையா? நீ வந்து 14 ஆண்டுகள் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்ன உடனே அவர் செல்லுகின்றார். எந்த விதமான தயக்கம் இல்லாமல். நிறைய கதை சொல்லுவாங்க. கைகேயி கேட்டால், வரம் கேட்டால் செல்லுகின்றார் பரதனுக்காக அப்படின்னெல்லாம். இதில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து என்ன அப்படின்றத நம்ம முக்கியமா பார்க்கணும். எவ்வளோ பேர் நமக்கு கிடைக்க போகுது. நாளை வந்து இந்த நாட்டுக்கு நாம் அரசனாக செல்லுகின்றோம். இன்னைக்கு கூப்பிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ராமருடைய விஷயம். இப்ப நீங்க நம்ம அது போக போக பார்ப்போம். இங்க என்ன நடக்கின்றது அப்படின்னா, அந்த ராமராக பிறக்கின்ற ராமர் என்ற இறைவன் இங்கே பிறக்கிறதற்கு அந்த தாயை தேர்ந்தெடுக்கின்ற அந்த விஷயத்துக்கு எவ்வளவு சிரமப்படுறாங்க பாருங்க. தந்தையை தேர்ந்தெடுக்கின்ற விஷயத்து. இதுக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, கண்ணனுக்கு பார்க்கும்போது நீங்க தாயை தேர்ந்தெடுக்கிறது கஷ்டப்படுறாங்க. இது எப்படி எங்கேதுங்க இந்த ராமரை பெற்றெடுப்பதற்காக தசரதன் முனிவராக இருந்து தவம் இயற்றினான் அப்படின்லாம் சொல்லிட்டு வராங்க. இல்லையா? உண்மை இல்லையா? நம்ம இது பார்த்துட்டே வர்றோம். இங்கே அந்த கண்ணனை பெற்றெடுப்பதற்காக அந்த தேவகியும் அந்த ரோகிணியும் எவ்வளவு எத்தனை தவம் இருக்கின்றார்கள், எத்தனை எல்லாம் செய்கின்றார்கள் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு வர்றார். அப்ப ஏன் 10வது அவதாரம் வருகின்ற ஐயா வைகுண்டரை பெற்றெடுத்த அந்த தாய் தந்தையருக்கு ஒரு முக்கியத்துவம் ஏன் தரவில்லை அறிகோ வல்லசிசர் அப்படின்னா, அவர் அங்கே அந்த தாயையும் தந்தையை பார்க்கின்றார் நேரடியாக. இங்கே ராமருக்கு கேட்ட ராமபிரானுக்கு அவர் காதால் கேட்ட கதை அவ்வளோத்தையும் இங்கே எழுதுகின்றார். அங்கே கண்ணனுக்காக அவர் கேட்ட கதைகளை அவ்வளோத்தையும் அங்கே எழுதுகின்றார். அப்போ அங்கே வந்து என்னது அந்த 10வது அவதாரமாக வருகின்ற அந்த ஐயா வைகுண்டரை பெற்ற தாய் தந்தையரை பற்றி ஒண்ணுமே எழுதலை. ஏனென்றால் கண்ணு முன்னாலே பார்க்கின்றார் அவர். நம்ம கர்மன் முன்னாடியே ஒரு ஞானி இருந்தால், கண்ணு முன்னால வந்து ஒரு இறைவன் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா அவன் நம்ம கூட தானே இருக்கிறாரு, இவர் என்ன கடவுளா அப்படின்னு நம்ம போயிடும். ஆனா அவர்கள் வந்து தன்னை உணர்ந்து அவர்கள் அந்த அந்த ராமராக கண்ணனாக வாழ்ந்தவர் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க வந்து அப்படி அதை காமிச்சுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து சாதாரண மனிதனை போல் தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு உள்ளது போல அந்த சாமியார்களை போல ஆடிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த இதெல்லாம் அவர்கள் செய்யவே மாட்டார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? சாதாரண நம்முடன் தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் இந்த 10 அவதாரத்தையும் கடந்தவர்களாக இருப்பார்கள். இல்லை, ரொம்ப முக்கியமான இதெல்லாம் நம்ம போக போக பார்ப்போம். இங்கே இந்த கதை அவ்வளோத்தையும் சொல்லிட்டு இருந்தார். ஏதாவது நம்ம நம்புறது போல இருக்குதா? மகாவிஷ்ணு எங்கே பள்ளி கொண்டிருக்கின்றார்? நம்மளுடைய நல்ல உள்ளமாகிய நமக்கு 5 புலன்கள் இருக்கின்றது இல்லையா? மெய், வாய், கண், மூக்கு, செவி 5. மெய் என்பது அந்த நமக்கு நம்ம பார்ப்பது மூலமாக ஒரு எண்ணம் வருகின்றது, நாம் கேட்பது மூலமாக ஒரு எண்ணம் வருகின்றது, நாம் பேசுவது மூலமாக ஒரு எண்ணம் வருகின்றது, நுகர்வது மூலமாக எண்ணம் வருகிறது. நுகர்வது மூலமாக எப்படி எண்ணம் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்காதுங்கன்னா, நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு குழம்பு செய்துட்டு இருப்பாங்க, அந்த வாசனை வரும்போது நமக்கு எண்ணம் வரும். நிறைய நீங்கள் பார்த்துக்குங்க ஒன்றுன்னா. இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய எண்ணம் எப்படி வருகின்றது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கண்களை மூடிக்கொண்டு காதையும் மூக்கையும் சில நேரங்கள் நீங்கள் மூடிட்டு அமர்ந்து வாருங்கள். எண்ணங்கள் எங்கிருந்து வரும்? எண்ணம் வரவே செய்யாது. ஏன்னா எல்லாமே எண்ணம் வருவது இந்த 4 புலன்கள் வழியாக வருகின்றது எண்ணம். அது என்ன செய்கின்றது? மனம் அங்கே எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி பொறுக்கி இது பண்ணி இது பண்ணி மனம் ஒரு இயக்கத்தை செய்து கொண்டிருக்கின்றது. அதான் மனம் என்பதுதான் மகாவிஷ்ணு. அந்த மனதில் தான் அவர் தான் 5வது புலன் அது. அது உடனே இங்க என்ன சொல்றாங்க? அங்க வெள்ளிமணி மெத்தையை பறவை செய்தாராம், அந்த பாம்பை பறவை செய்தாராம், என்ன எல்லாமோ சொல்லிட்டு வராங்க. இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் நாம் இந்த புராணங்களில் சொல்வதால் தான் அனைத்து புராணங்களும் நமக்கு அந்த ஹிந்து தர்மத்தினுடைய அற்புதமான தத்துவங்கள் அனைத்துமே அடிபட்டு போயிருது, காணாம போயிருது, ஒரு பிரயோஜனமே இல்லாம போயிருது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா சுண்டு விரலில் துய்ய நரம்புரிவின்னெல்லாம் சொல்றாங்க. ஏங்க இது எப்படி நீங்க சாத்தியம்? இதெல்லாம் என்னது இல்லையா? உண்மையே இல்லையா? அதாவது வந்து நம்ம இது ராமபாணமாக படைத்தால் அங்கே வந்து அந்த இது இப்போ அது சீதா பிராட்டியார் வந்து பிறக்கும் போதே வில்லுடன் பிறந்தார் அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் கதைங்க. யாராவது பிறக்கும்போது அந்த தாயின் வயிற்றுலேருந்து வில்லுடன் பிறக்க முடியுமா? அங்கே வந்து அவர் தாயின் வயிற்றுலேருந்தே பிறக்கலைன்னு போட்டாங்க. ராமராவது இது அவங்க தாயின் வயிற்றில் பிறந்தாருன்னு கொண்டு வந்தாங்க. அங்கே இது சீதா வந்து இதுலயே பிறக்கலையா? அங்க வந்து அவர் உழுதுட்டு இருக்கும்போது அந்த கலப்பையில ஒரு பெட்டகம் பட்டு அந்த பெட்டகத்துக்குள்ளால அந்த குழந்தை இருந்துச்சான். எவ்வளவு கதைகளை கொண்டு வராங்க பார்த்தீங்களா? கற்பனை கதைகளை. ஆனா ஒருவர் வந்து ராமராக மாற வேண்டும் என்றால் அவர் ஒரு மிக சிறந்தவர் அப்படின்றதை காமிக்கிறதுக்கு இங்கே எவ்வளவு கதைகளை இங்கே கொண்டு வந்துக்கிறாங்க. சாதாரணமான மனிதன் தான் ராமர். சாதாரணமாக அவர் பிறந்து வளர்ந்தார். நல்ல ஒரு போர் திறமையானவர், அவ்வளவுதான். அவர் என்ன செய்கின்றார்? அந்த சீதா பிராட்டியாரை திருமணம் செய்து கொள்ளுகின்றார், அந்த அம்பை உடைத்து. அதான் அவங்க அப்பா வந்து ஒரு போட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த போட்டியில் அவர் வந்து என்ன செய்கின்றார்? அந்த அந்த அந்த
அந்த வில்லை உடைத்து அந்த சீதா பிராட்டியரை திருமணம் செய்கின்றார். அதுக்கப்புறம் அவர் அந்த காட்டுக்கு கூட்டு போறார். அவங்களும் அமைதியா அவரு கூட போறாங்க. அதான் வந்து அந்த ஒரு பெண்ணுக்கு அழகு அப்படின்னு சொல்றாங்க. மாமா அந்த கணவன் எங்கே இருக்கின்றானோ அவருடன் அந்த பெண்ணும் இருப்பாள் அப்படின்றது. அங்கே அவரு கூட யாரு கூட போறா? லட்சுமணனும் கூட போறான். அவனுக்கு திருமணம் ஆகிவிட்டது. இதெல்லாம் மனைவியை விட்டுட்டு அவருக்கு அவங்க கூட போறான். காவல் காக்கிற ஒரு தம்பி. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு அற்புதமான தத்துவங்கள். நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து என்னன்னா, ஒரு ஒரு பெரிய விஷயம் இதெல்லாம். இப்படி யாருமே அந்த 14 ஆண்டுகள் அவங்க வந்து அவருக்காக ஒப்படைப்பாங்களா? அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கண்டிப்பா இதனால தான் ராமர் கடவுளாக வாழ்வார். பின்னாடி நம்ம பார்ப்போம். இப்ப இதெல்லாம் என்ன சொல்லுகின்றார்? இந்த ராமர் இவ்வளவு அற்புதமான அந்த வேலைகளை செய்தார். ஒரு இறைவனாக இருந்தார். நாமும் இந்த ராமனாக நாம் வாழ வேண்டும். அந்த அந்த தத்துவத்தை இங்க தருவதற்காக சொல்லவே இல்லை இந்த கதைகள் எல்லாம். ராமர் பெரியவர் அப்படின்றதுக்காக தான் அந்த கதைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. ராமராக நாமளும் மாற வேண்டும். ராமராக நாமும் வாழ வேண்டும். உடனே நீங்க 14 ஆண்டுகள் நான் காட்டுக்கு போகணுமா? அப்படின்னாலும் நீங்க சொல்லாதுங்க. அதெல்லாம் இல்லை. ஒரு மனிதன் வந்து ஸ்பீடா தொழில் பண்ணிட்டு வேலை செஞ்சுட்டு போயிட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு பிரேக் வரும். அப்போ வந்து என்ன ஆகுன்றது, அவன் தவ வாழ்க்கை சில வாழணும். சில காலங்களாவது அவன் தவன் வாழ்க்கையில் இருக்கணும். அதுக்கு தான் நமக்கு அந்த பிரேக் கிடைக்குது. அங்கே அதே போல் அந்த ராமர் வந்து அற்புதமாக வாழ்ந்துட்டு திருமணம் செய்து விட்டார். அவர் அந்த அந்த தவத்துக்கு செல்ல வேண்டிய அந்த காலம் அது. ஆனால் அது என்ன செய்கிறார்? அந்த குடும்பத்துடன் அந்த சவத்துக்கு செல்கின்றார். அந்த அந்த காட்டுக்கு செல்லுகின்றார். அதான் உண்மை, அதான் சத்தியம். இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு ரொம்ப ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டுறாங்க நிறைய விஷயங்கள். என்ன அப்படின்னா பார்ப்போம். உடனே அது வில்லாய் ஓமமதிலே பிறக்க திடமாக ராமர் திருக்கணங்காலுள் நரம்பு பாணமது வெள்விதனில் பரிவாய் வீரந்திடவே தாரணரும் வானோரும் சங்க சோறும் காண எல்லோரும் கண்டு இது கண்மாயமெனவே வல்லோர்களான வாய்த்த தேவாதியெல்லாம் சங்கடங்கள் தீர்ந்ததென்று சந்தோஷம் கொண்டாட அங்கணங்களான அலகை மிக கூத்தாட ராமபாணத்தாலே ராவணேசுரனையும் ஸ்ரீராமர் சென்று தென்னிலங்கை தன்னிலுள்ள அரக்கர் குலமறுப்பார் அச்சுதனார் என்று சொல்லி இரக்கமுள்ள தேவர் இறங்கி மிக கொண்டாட வில்லோடுடன் பிறந்த வீரலட்சுமி எனவே வல்லோர்களாராலும் வந்திருந்த வில்லதையும் வளைத்தோர்க்கு நல்ல மாலை சூட்டலாமெனவே தழைத்த சுகசீல தாட்டீக மாமுனியும் தினகராய் பூமியிலே செய்து வைத்த லட்சுமியை மனோகரமாய் பூமியிலே வைத்த வெட்டகத்தோடு வில்லோடே பிறக்க விமலனருளினராம் நல்ல துசுவீசு மாமுனியை நாடதிலே தசரதராய் தோன்ற வைத்து தேசாதீராசனுக்கு விசை மாலை ராமருமாய் வீரக்கணையோடே கூட பிறக்க குண்டெடுத்தார் தான் துயிலும் நீடரவணையை நீத லட்சுமணராக்கி தலையணை மெத்தையையும்
சத்துரு பரதனுமாய் நீலை வரமாயீசன் நெறியாய் வீரவி செய்ய தேவரையும் வானரமாய் சிவனார் வீரவி செய்ய மூவரையும் வீரவி உள்ளதெல்லாம் செய்திடவே கொடுமுடியாய் பிறந்த கோளிலங்கை பாவிகளை முடியடி வேறில்லாமல் முழுதும் மறுப்பதற்கு வேண்டும் வீரவியெல்லாம் விமலனருளி மிக தாண்டவ சங்காரம் தானிதென்றம்மானை ராவணன் தன்னை கொல்ல ராமபாணங்களோடே ஸ்ரீராமராய்மா என்றானோ தசரதன் தனக்கு தோன்ற வீராகன மாது சீதை வில்லுடனுதிக்க தேவர் மராமர குலங்களாகி வந்தனர் புவியின் மீதே. ரொம்ப நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தேவர்கள் எல்லாம் இங்கே வானரங்களாக பிறக்கின்றார்னு சொல்றான். ஒரு மனிதன் நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நாம் மீண்டும் மிருக நிலையில் பிறக்கணுமா? நிறைய பேர் நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் தான். நீங்க ஸ்ரீராமரை நினைங்க, ஸ்ரீராமரை போய் கும்பிடுங்க. எதுக்காக நீங்க ஆஞ்சநேயரை வணங்குறீங்க அப்படின்னு நான் நிறைய டைம் கேட்டது. இது நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு அந்த ஆஞ்சநேயர் கோயில்களில் பிராமணர்களே பூஜை செய்யறதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இவங்க எல்லாம் பிராமணர்கள் தானே? ஏன் அப்படின்னா நீங்க பார்த்தீங்கன்னா அந்த அந்த பழைய காலங்கள்ல எல்லாம் இப்ப எல்லாம் இனியெல்லாம் மாறிடும். அந்த விஷ்ணு கோயில்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த அதாவது அந்த வாகனம் தூக்கிட்டு போறது, அதாவது கடவுள்னு வச்சு தூக்கிட்டு போவாங்க இல்லையா? ராமர் அந்த அனுமார் வாகனத்தில் தூக்கிட்டு போவாங்க. இப்போ ராமர் கோயிலை விட அனுமார் கோயில் ஃபேமஸ் ஆயிட்டு. ஏன்னா ராமர் கோயில்லையே அங்கே ஒரு அனுமாரை வச்சா, அந்த மகாவிஷ்ணு கோயில்கள்லேயே அங்கே ஒரு அனுமாரை கொண்டு வச்சாதான் மக்கள் கூட்டம் வர்றங்கிறது போல ஆகிப்போட்டு. அதனால் அது ஒரு கமர்ஷியல் ஆகிப்போச்சு. எவ்வளோ ஒரு ஒரு அற்புதமான விஷயம் இல்லையா? ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு கோயில்னு சொல்கிறாங்க. சிவபெருமான் கோயிலில் காலையில் பார்த்தீங்கன்னா அங்கே மாட்டுடைய அந்த பாலில் மகாலட்சுமி இருக்கிறான்னு அது பின்னாடியே நடந்து போவாங்களாம் பூஜை பண்ணிட்டு. என்னச்சே, எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் இதெல்லாம். ஹிந்து தர்மம் இதெல்லாம் அழிவுக்கு தான் காரணம். இப்படிதான் இப்போ பண்ணி அழிச்சிட்டாங்க ஹிந்து தர்மம். ஐயா சொல்லுகின்றார், பசுவை வணங்காதே அப்படின்னு சொல்லுகின்றார். பசு கோமாதாதா மக்கா. பசு உனக்கு தாய் போல தான். நீ தாயின் பாலை கொடுத்து வளர்ந்தது முடியாது. தாயின் பால் உனக்கு போதாது. அந்த பசுவின் பால் தான் உன்னை வளர்த்தது. அதனால் அது ஒரு கோமாதா தான். ஆனால் நீ அதை பராமரிப்பதற்கு அந்த இது முடிஞ்சு சரியா இருக்குது. அந்த பசுவை நீ பராமரிக்கணும். அதை நீ விட்டுட்டேன்னா மற்ற மிருகங்கள் கொண்டு போகணும். அது சிரமம். அதனால அந்த பசுவை நீ கட்டி அதுக்கு சரியாக உணவு கொடுத்து பராமரிக்கிறதுக்கு அது உனக்கு பால் தருகின்றது. அதை நீ வணங்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே போலதான் அங்கே ஆஞ்சநேயர் மனிதனாகவே இன்னும் பரிணாமமாகவில்லை. அதுக்கப்புறம் அவர் ஸ்ரீராமருடைய இது பண்ணிட்டு தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுதும் மதினாக பரிணாமமாகி இறைநிலை அடைந்திருப்பார். ஆனால் அனுமாரை கும்பிட்டீங்கன்னா நீங்கள் மிருக நிலையில் தான் இருப்பீர்களே தவிர, நீங்கள் முதல்ல வெளியே கடவுள்னு கும்பிட்டாலே அது மிருக நிலை தான். அதுக்கு பிறகு என்ன சொல்றது வேற? வெளியே இறைவன் என்று நீங்கள் கைகூப்பி வணங்கி விட்டீங்கன்னாலே நீங்கள் என்னது அந்த மிருக நிலையில் தான் இருக்கின்றீர்கள். இப்போ இங்கே சொல்லுகின்றார்கள், அந்த வெள்ளிமணி மெத்தையும் தலையணை எல்லாம் எந்த தலையணை? எவ்வளோ அசிங்கம் பார்த்தீங்களா? ஒரு ஹிந்து தர்மம் தூணிலும் துரும்பிலும் எங்கும் எதிலும் எல்லா உயிர்களிலும் இருப்பது இறைவன் இல்லையா? நமக்கு அதானே நம்மளுடைய தந்த பாடம். ஹிந்து தர்மத்தின் அற்புதமான பாடமே அதுதான். அதனால இங்க பாருங்க, அந்த அவரு படுத்துட்டு இருக்கிற அந்த வெள்ளிமணி மெத்தையும் அந்த பாம்பனை லட்சுமணனாவும் வெள்ளிமணி மெத்தையும் அந்த தலையணையும் பரதன சத்துருக்கனாகவும் படைச்சாருன்னு சொல்லிட்டு எவ்வளவு இதாக அசிங்கமா சொல்றாங்க. உண்மையா இல்லையா? இது ஆன்மீகத்துக்கு எவ்வளோ ஒரு பெரிய டிராமா. அப்படின்னா ராம என்ற மந்திரம் ரொம்ப அற்புதமானது. ஏன் அப்படின்னா ராமர் ஒரு பெரிய ஞானி ஆனார். அவர் அந்த 14 ஆண்டுகள் காட்டில் இருக்கும்போது அவர் தவம் ஏற்றி ஒரு மிகச்சிறந்த ஞானி அவர். அதனால அவருடைய அந்த பெயரை அந்த 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 மந்திரமாக உச்சரிக்கும் போது நமக்கு அந்த சக்தி கிடைக்கின்றது. ராமரை போல் சக்தி வருகின்றது.
ராமர் ராவணன் என்ற அந்த 10 தலை அரக்கனை, அதாவது அந்த 10 கெட்ட எண்ணத்தை அவர் அழித்தார் ராமர். அந்த அந்த நாம் ராம என்று சொல்லும்போது அந்த கெட்ட எண்ணத்தை நம்மால அழிக்க முடிகின்றது. அந்த சக்தி நமக்கு கிடைக்கின்றது. அதான் உண்மையே தவிர வேற எதுவும் இங்க எல்லாம் சொல்றதெல்லாம் கதை. நீங்க இதை ஞாபகம் வச்சுங்க. எல்லாம் நம்ம தத்துவத்தை மட்டும் எடுத்துட்டு நாம் சரியாக கொண்டு செல்வோம். ஏன்னா அப்பதான் நமக்கு இது என்ன நடந்துட்டு இருக்குதுன்றது புரியும்.